டாக்டர் சந்திரலேகாவுடைய வளர்ச்சி பிரமிக்க வைக்குது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பெண்ணின் வெற்றிக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்காரு. அதுதான் அவருடைய கணவர் டாக்டர் வேலுச்சாமி அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அருணோட வளர்ச்சி எல்லாம் பாக்கல. இங்க வந்து ரியல் ஹீரோன்னு பார்த்தா டாக்டர் ராஜசுந்தரம் தான். நீங்க ஒரு டாக்டராகவும் இல்லாம, நீங்க டாக்டரா மட்டும் இல்லாம ஒரு பெரிய மனிதாபிமானம் கொண்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க பேசின பேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அவங்களுடைய அனுபவம் வந்து உண்மையிலேயே தைரியமா நம்ம அந்த பேஷன்ஸையும் பாராட்டணும். ஏன்னா அந்த தைரியம் வந்து உங்களுடைய நோய் குணமாறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம அப்செட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உலகத்துல எத்தனையோ வியாதிகள் இருக்குது. ரொம்ப பயமுறுத்தப்படுற ஒரு வியாதியே இந்த கேன்சர் தான். அதுக்கு நாங்களும் காரணம். சினிமாவில் ஆரம்பிச்சு கேன்சர் அப்படிங்கிறது அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணி இன்னைக்கு அந்த கேன்சருக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. எனக்கே நிறைய பேருக்கு எப்படி கியூர் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. நான் வந்து டாக்டர் ராஜசுந்தரத்துக்கிட்ட கேட்டேன், டாக்டர் இந்த கீமோ கொடுக்கறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமில்ல அப்படின்னு. இல்லைங்க, நீங்க என்ன அம்பாசிடர் காலத்துல இருக்கிறீங்க, இப்ப ரொம்ப டெவலப்மெண்ட் டெஸ்லா லெவலுக்கு வந்துருச்சுங்க கீமோ. முதல்ல எல்லாம் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு ஒரு ஒரு பாமரனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து அங்க வர்ற பேஷன்ஸ் எந்த அளவுக்கு குணமாய் போறாங்க அப்படிங்கிறது அதனுடைய சக்சஸ் ரேட்டு. பொதுவாக நான் யோசிப்பேன், ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்புகளை போய் அந்த ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு வளரணும்னு வாழ்த்துனா என்ன தப்பா போயிருந்தா நிறைய பேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப மக்களுக்கு நடுவில் நிறைய நோய் வரணும்னு சொல்ற மாதிரி ஆயிரும். ஆனா அப்படி இல்லை, நோய் வருது வராததை தடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற என்விரான்மெண்டல் சிஸ்டத்துல வந்து எத்தனையோ விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப வந்து கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு வரையில அங்க வந்து குணப்படுத்துற அந்த சக்சஸ் ரேட்டை பொறுத்துதான் ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய மரியாதை வரும். அது இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் மேல வந்திருக்குது. ஏன்னா முதல்ல ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய அளவுல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகி இன்னைக்கு ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, முதல் மினரல் வாட்டர் வந்தப்பங்க அதுக்கு பேர் வந்து பிஸ்லரி. இன்னைக்கு கூட எங்க சினிமால வந்து சார் பிஸ்லரி வாங்கிட்டு வரேன் சார், எதுக்கு சார், ஏதாவது தண்ணி கொடுத்து தொண்டை உங்களுக்கு சளி பிடிச்சி போகுது, இந்தாங்க சார் பிஸ்லரி வாட்டர்னா அது பிஸ்லரியா இருக்காது, அது வந்து பிராண்டு வேறையா இருக்கும். ஆனா மினரல் வாட்டர்னால அது பிஸ்லரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னால வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. வேற ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனாலும் கூட ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு பேர் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இங்க சக்சஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி ஒரு பெரிய டாக்டர்கள் டீமுக்கு நடுவுல நான் வந்து ஒரு சாதாரண ஆக்டர் வந்து இதை ஓபன் பண்ணி வைக்கிற பெருமையை எனக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.